அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 24/5/24 இன்றைக்கின் கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸில் ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ சொல்கிற 2 போர்டு பாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி 23ஓட ரிவ்யூ அதையும் பார்ப்போம். 23ஓட ரிவ்யூ ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு 7 இல்லை. ஸோ ஆனால் 7 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 5 வரும்னு எதிர்பார்த்தா நம்மளை கைவிட்டுருச்சு. ஸோ 7 எப்படின்னா சொன்ன மாதிரியே வந்துருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் யோசிச்சேன். இந்த மாதிரி ஒரு 4 நம்பரும் இந்த மாதிரி ஒரு 2 நம்பரும் கொடுத்துருந்தேன். இந்த 27 தான் 72. ஸோ அந்த 2 கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமான முயற்சியில் நான் சொன்னதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா பாருங்கள். 7, 5, 7 ஃபாலோ நம்பர்ஸ் மறக்க வேணாம். விருப்பம் இருக்கிறீங்க இந்த மாதம் 31 மட்டும் 31 டேட் வரைக்கும் மட்டும் போடுங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் இது சீக்கிரம் ஓகேங்களா. 7, 5, 7. ஸோ இதை ஆனால் இன்றைக்கி நான் ரிசல்ட்டை ட்ரையல் நம்பர் ரிசல்ட்லேயே 755 வந்துருச்சு. ஸோ அது நமக்கு அந்த ஆட்டத்தில் போயிடுச்சு. ஆனால் வின்னிங் ரிசல்ட்டை 3ஆவது ட்ரையலில் தான் வின்னிங் நம்பரே கொடுத்தான். இது ட்ரையல்லே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ ஓகேங்களா. ஓகே வேர்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸில் ஒரு சூப்பரான ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி மந்தோட கெஸ்ட்லேருந்தும் டெய்லி வீக்லிருந்தும் எடுத்திருக்கேன். இந்த மந்தோட கெஸ்ட்டில் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 00 அவுட்ரு 2 பவரு. ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி டபுள்ஸுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற ஆப்ஷன் நிறையா இருக்கா பாருங்கள். ஏன்னா டபுள்ஸ் இல்லைனாலும் வேறு என்ன இருக்க பாருங்கள். இங்கே பாருங்கள் 01 01ன்னு பிரிச்சுருக்கான். அப்போ ஆல் போர்டில் இங்கே 01 10 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு மந்த்து கெஸ்ஸில் கிடைக்கிது. ஸோ இதை விருப்பம் இருக்கிறீங்க இதை எடுத்து பாருங்கள். ஸோ 0 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஹெவியாகவே கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா அந்த 0 பவராக மாறும். ஸோ 0 பவராக மாறினா ஒரு 5 அப்படின்னா அதை நல்லா கவனித்து கொஞ்சம் உஷாராக பாருங்கள். ஸோ இது ஒரு வாய்ப்பு. ஸோ 0க்கு 5ஆக கூட மாறும். ஸோ நல்லா கவனிச்சிங்க ஓகேங்களா. ஓகே வேர்ஸ், இந்த கெஸ்ஸிங் மந்தில் இது முடியுது. ஸோ இதிலேருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுத்து வீக் சார்ட்டில் போகிறேன். வீக் சார்ட்டில் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, நல்லா பாருங்கள். ஸோ வீக் சார்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமனாக சிம்பிளாக சொல்லணும்னா 2, 7. ஸோ 2, 7, 4 அப்படிங்கிற ஆப்ஷனும் முடியுது. ஸோ அது இல்லாமல் 6, 7, 8 அப்படிங்கிற காமனாக முடியுது. இதெல்லாம் பொதுவான கெஸ்ஸிங். ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் இருக்கிற பாயிண்ட்ஸும் உங்களுக்கு மேட்ச் ஆகலாம். இது இந்த பாயிண்ட்ஸ் தான் எடுத்து ஆடணும்னா இது உங்களுக்கு பிடிச்சிக்க பார்த்து இதில் நல்ல பாயிண்ட்ஸ் கிடைச்சா அதை எடுத்தாடுங்க. ஸோ 8, 7, 6. ஸோ 6 காமன். 6, 5, 4. ஸோ 4 காமன். 4, 6, 4. இதுக்கு முன்னாடி அடிச்ச ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் 2, 4, 2. ஸோ இப்படி ஒரு அடிச்சிருந்தா இதுக்கு இப்படியே மேட்ச் ஆகும் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இல்லைனா 4, 6, 8, 6, 4 இப்படி ஓகேங்களா. ஓகே இது சிம்பிளான மெத்தடில் கெஸ் பண்ண ஒரு ஆப்ஷன்ஸ். இந்த மெத்தட்லேயும் சில இதில் டக்குன்னு அடிச்சிட்றான். ஸோ இது சிம்பிளாக இருக்குது வராதுன்னு நினைக்காதீங்க. ஸோ இது ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. அடுத்தது சென்டர் போர்டு 5 ஏன் தரேன்னா 8, 7, 5. ஸோ இந்த சென்டர் போர்டு பாருங்கள் 8, 7, 5. ஸோ அதனால் 5. ஸோ 5 854ங்கிற ஆப்ஷன் கிடைக்குது. 464. ஸோ இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கிங்க. இதில் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா பாருங்கள். ஏ போர்டில் மட்டும் இங்கே 4 எடுத்து எழுதுகிறேன். ஸோ அடுத்தது அதே ஏ போர்டில் இன்றைக்கி வேறு ஒரு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகுது. பி போர்டில் 6 எழுதிக்கிறேன். ஸோ 6 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான், அது தேவைப்படுது. அதை நான் சொல்கிறேன் விளக்கத்தில். ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே வியூவர்ஸ், ஸோ 5ங்கிறது ஆப்ஷன்லையும் 8ங்கிறது ஆப்ஷன்லையும் இந்த இடத்துல காட்டுறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்க பாருங்கள். போர்டுக்குள்ளே கொண்டு வரல, இந்த இடத்துல நிறுத்துறத. ஸோ 8, 5 ஒரு ஆப்ஷனில் காட்டுறேன். ஸோ இங்கே 6, 5, 4 அப்படின்னு காட்டுறேன் ஓகேங்களா. ஓகே வியூவர்ஸ், இங்கே 4, 6 மட்டும் ஏன் எழுதுறேன், அது ஏன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக தேவைப்படுது அந்த பாயிண்ட்ஸு. ஏன்னா இது 2, 7, 4 2, 7, 4 இது ஒரு க்ளோசிங் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்போ 4 அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆடுன்னு நினச்சா ஏபி என்ன ஆடலான்னா ஏபி 46, 45, 86, 85 தேவைப்பட்டால் இதில் ஒவ்வொரு செட்டு போட்டு விளையாடுறீங்கன்னா விளையாண்டுக்கலாம். ஸோ இது ஒரு கான்செப்டில் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஓகே வியூவர்ஸ், இது ஏபியில் மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா. சரி, அதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுக்குற கெஸ்ஸிங்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்லாம் அதிகபட்சமாக ஒரு மேட்சிங் ஆட்டமே கிடைக்கிது. டெய்லி சார்ட்டில் நல்லா கவனிச்சு பாருங்கள். எப்படின்னா 449 அடிச்சிருப்பான். இந்த கிராஸில் அப்படியே பாருங்கள் 4க்கு 9க்கு அடுத்து 4க்கு 4. ஸோ அடுத்தது பவர் லட்சம். ஸோ இது ஒரு க்ளோசிங் அப்படின்னா 242 2, 4, 2. ஸோ 2, 4, 2, 7. ஸோ 7ன்னு முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதே ஏன் 7 முடியும்னா அல்லது 2ல் முடியும். ஸோ ஏன்னா நல்லா பாருங்கள்
2 4 2 2 4 2. ஸோ 7 ஏன் வருது? ஏன்னா இந்த 2க்கும் அர்த்தம் என்ன, இந்த 2லேருந்து இந்த 9 பவர்னா அப்போ இந்த 2 பவர்னா ஸோ முடிஞ்சு போச்சுங்களா. ஸோ இது 7ஆ அல்லது 2ஆ? அப்போ இந்த இடத்துல 2. ஸோ 7ங்கிறது பவரில் மைண்டில் வச்சுக்கிங்க. ஸோ தேவைப்பட்ட அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ 4ஆ 2ஆங்கிறது தான் ஏ போர்டோட கான்செப்ட். ஸோ பி போர்டு பொறுத்த வரைக்கும் என்ன ஆப்ஷன் ஆடலாம் பார்த்தீங்கன்னா, பி போர்டில் 6 தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். 6 ஏன் ஸ்ட்ராங்னா, இந்த 4க்கு இந்த 4னா இந்த 7ஓட பவர் 2னா இந்த 1ஓட பவர் 6. ஸோ அப்போ 6. ஓகேங்களா. அப்போ 76 ஏபியில் ஒரு கான்செப்டை நிறுத்துகிறேன். ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சிக்கிங்க. ஸோ ஏபி அப்படின்னு ஆறுங்க, இதை கொஞ்சம் கவனித்து பார்த்துங்க. ஸோ 76. ஓகேங்களா. ஸோ பி போர்டு 6 மட்டும் ஸ்ட்ராங் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா. இது என்னோட கான்செப்டில் பி போர்டு ஸ்ட்ராங்காக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஏ போர்டு 2 அண்டு 4. ஸோ 7ங்கிறது சப்போர்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது சி போர்டு 4 ஏன் வரணும்? ஸோ 4க்கான ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஆப்ஷனுக்கு 2 2 4. ஸோ 4ன்னு ஒரு ஆப்ஷன் வைக்கலாம், அல்லது அதனோட பவர் 8ஆக வரலாம். ஸோ அதாவது இன்டைரக்ட் நம்பர் 4 4 + 8. இது எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஏ போர்டில் ஏன் 7 சொல்கிறேன்னா, நல்லா பாருங்கள், 2 4 இங்கே 9. ஸோ 9 4 4. ஸோ அப்போ இது ஒரு 9னா இது 4ஓட கணக்கு தான். அப்போ 2 2 ஒரு 7. ஸோ இதுவும் இந்த க்ளோசிங்க்கும் இந்த க்ளோசிங்கும் சரியாக போயிடுச்சு. ஸோ அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ அதுதான் சொல்கிறேன். அப்போ 2 பவரை மறக்காதீங்க. 7 நான் இதை வந்து எழுதி வச்சிடறேன் இந்த இடத்துல. ஸோ தேவைன்னா இதை எடுத்துருங்க. 7ங்கிறது ஒரு இம்பார்ட்டனாக தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே. பி போர்டில் 6, சி போர்டில் 8. ஸோ சி போர்டில் வேறு ஏதாவது சாய்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வேறு சாய்ஸு கண்ணுக்கு தென்படல. அந்த பி போர்டுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, 9 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நல்லா பாருங்கள், 4 இங்கே சென்டரில் 4, இந்த 2க்கு 2, இந்த 9க்கு 9. ஸோ அப்போ 9 அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கணும். அப்போ 6 அண்டு 9 அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்குது இந்த இடத்துல. ஸோ பி போர்டில் 6 அண்ட் 9 தான். சி போர்டு 8 அப்படிங்கிற ஆப்ஷன் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலான்னு இருக்கேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன் கண்ணுக்கு தென்படுறதா ரொம்ப கவனங்க உங்களோட இதுலேயும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சிருக்கேன் சி போர்டு ஒரு ஆப்ஷனாக நிறுத்தலான்னு இருக்கேன். ஸோ 8 அப்படின்னு. ஓகேங்களா. ஓகே வியூவர்ஸ், இந்த கெஸ்ஸிங் என்னோட முடிஞ்சுது. இந்த கெஸ்ஸிங்கில் சில திங்க் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த திங்க் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக அதை பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் யாருப்பெல்லாம் தரமாட்டாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸை எடுத்து எழுதியிருக்கேன். அதனோட கெஸ்ஸிங் பற்றியும் சொல்லிடுறேன். ஸோ அப்போ ஆல் போர்டு சிங்கிள் என்ன தரலான்னா, ஸோ 2 7. ஏன்னா 2 7 2 தேவைப்படுது. 2க்கு போகிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 6. இந்த 3 நம்பருமே ஒரு முக்கியமான நம்பராக தேர்ந்தெரியுது. ஸோ இது 3 நம்பருமே தேவைப்படுது. ஸோ இந்த 3க்குள்ளே நீங்கள் ஆட நினச்சின்னா அப்போ என்னென்னா ஆடலான்னா 26 ஆடலாம், 26 76. ஸோ அடுத்தது 28 78 இப்படி ஆடலாம். ஸோ நல்லா கவனிச்சிங்க. ஆல் போர்டு 2 டிஜிட்டில் ஆல் போர்டு இந்த இடத்துல எழுதுகிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ நல்லா கவனிங்க. 26 28 76 78. ஓகேங்களா. ஸோ அடுத்தது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இதை கொடுத்துட்றேன். ஆனால் 26 28 76 78. அடுத்தது 46 48. ஸோ இந்த கான்செப்டில் ஒரு 6 நம்பர் தரேன். ஸோ 3 டிஜிட்டில் என்ன ஆடலாம்? 3 டிஜிட்டில் ஒரு முக்கியமான கான்செப்ட்டு ஏ போர்டு. நல்லா கவனித்து பார்த்துங்க. ஏ போர்டு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ 4 2 7. ஸோ பி போர்டில் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 வைக்கலாம். ஓகேங்களா. அதே சி போர்டில் வேறு என்ன ஆடலான்னா, அதே பி போர்டில் நல்லான்னா 298. ஓகேங்களா. ஓகே வியூவர்ஸ், அடுத்தது வேணாம். அடுத்தது திங்க் பாயிண்ட்ஸ்னு சொன்னேன். திங்க் பாயிண்ட்ஸ் என்னென்னா நல்லா பார்த்துக்குங்க. ஸோ திங்க் பாயிண்ட்ஸில் இங்கே இப்போ 2 நாள் அடித்தது மே 22 242. அடுத்தது 427. ஸோ இந்த 42 இந்த 42 இதே தான் திங்க் பாயிண்ட்ஸில். மே 2 பார்த்தீங்கன்னா 524. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மே 3 24. ஸோ 24 பிசியில் 24 வந்தே ஆகணும்னு சொன்னேன். ஆனால் ஒரு நாள் பெண்டிங் வச்சு அடித்தான். ஸோ நல்லா கவனிச்சிங்க, 24 அடித்தான். அப்போ இன்றைக்கி 42 தேவைப்படலாம். பிசியில் 42 25
99% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கவனிங்க. ஸோ பிசி 42 அல்லது ஆல். ஸோ 42 திரும்பவும் கண்டிப்பாக இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இருக்குது. தேவைப்படுறீங்க கண்டிப்பாக போட்டுங்க. ஸோ இது என்னோடய கெஸ்ஸிங்கில் நான் முடிச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துடுங்க. ஸோ வெற்றி நிச்சயம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.